3 கச்சக். கங்க்ராச்சுலேஷன் போடு. 1 2 3 கச்சக் போடு. இங்கே ஒரு கங்க்ராச்சுலேஷன். ஓகே நம்ம இதை பேக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன். சூப்பர்ரா. ஓகே செல்லக்குட்டி, ஸோ வெல்கம் பேக் அவர் எல்கே கேம் பிளே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா டார்க்னஸ் ரிங் ஈவெண்ட் தான். தக்காளி உள்ளே போயிடலாம். என்ன ஓகே, இது ஒரு பண்டல் நல்லா இருக்குது. அதே மாதிரி இதுவும் ஒரு பண்டல். ஓகே, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு நல்ல பண்டல்ஸ் வந்துருக்கு. இதில் என்ன உங்களுக்கு ஸ்பெஷல்னா, மெடிக்கேட் போடும்போது நமக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஆக்சுவலாக மெடிக்கேட் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடும். மேல் ஃபீமேல் 2 பேருமே போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இதுவும் தான் நினைக்கிறேன். இதுவும் மேல் ஃபீமேலே பயங்கர ரெண்டு பேரில் யார் வேணால் போட்டுக்கலாம். ஓகே, நல்ல காம்போ தான். ஓகே, இதில் நம்ம சுற்றுற மாதிரிலாம் கிடையாது. ரீசனான தீபாவளி விஷ் ஈவெண்ட் வரும்னு நினச்சோம். கொய்யாவில் மாற்றிட்டானுங்க. நல்லாவே இருக்காது அந்த ஈவெண்ட்டு இப்போ வரப்போகிறது. ஸோ அதனால் ஏதோ சேர்த்தாவது வைக்கலாம். ஸோ எந்த எக்ஸ்பான்ஷனுமே கிடையாது இதில். எதுவுமே நம்ம இப்போ சுத்தப்படுறது கிடையாது. 700 தான் நம்ம வச்சுருக்கோம், போதும் இப்போ. பட் ஆனால் ஒரு என்ன நல்ல விஷயம்னா, நம்ம கிட்ட டோக்கன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடியே ப்ரீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். எங்கே இதில் வந்தால் சுற்ற முடியாது நம்மளால் அப்படின்ட்டு. ஒரே ஒரு டைமண்ட் கூட சுத்த போகிறது கிடையாது இதில். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்கு இது எஸ்பிடி டிராகனோ, இதோட முதல் பேர்லாம் டிராகனோ. இப்போ தான் எஸ்பிடின்னு தக்காளி பேரை மாற்றி விட்டானுங்க. டபுள் ரேஞ்சு சிங்கிள் மேகசின் ஒர்த் இல்லை. இது ஒர்த்தே இல்லை போங்கடா. அதுக்கு இந்த பேக்காக அங்கே வச்சுட்டு இருக்கலாம். பேக் ஆனால் ஒர்த்து 60 டோக்கனுக்கு ஒர்த்தானா ஓகே, ஒர்த்து தான். 1 by 1 எடுத்துடலாமா? ஓகே போதும். எவ்வளோ நம்மளும் இதை பார்த்துட்டே இருக்குது. கடைன்னு தட்டி தூக்கிடலாம். 1 2 3 கச்சக். கங்க்ராச்சுலேஷன் போடு. ஷேர் பண்ணிக்கலாமா? சேவ் பண்ணி வைக்கலாம். ஓகே, நல்லாயிருக்கு. இப்படி ஒரு ஃபார்மில் ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. ஓகே. வேணாம், இப்போ ஓப்பன் பண்ண வேணாம். அதே மாதிரி இது ஓப்பன் பண்ணலாமா? ரெடி 1 2 3 கச்சக் போடு. இங்கே ஒரு கங்க்ராச்சுலேஷன். ஓகே, ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஒரு டவுன்லோட் போட்டு வச்சா தான் நினைவாக வச்சுக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, நினைவுகள் தானே. இது என்னது? இது வேண்டாம். இந்த மாதிரி ஷேர் பண்ணுவோம். இது நல்லா இருக்குதானே? ஐசோலேட்டடாக இருக்குது. ஓகே, இது ஓப்பன் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு இந்த பேக் ஆனால் ஒர்த்துப்பா. சீரியஸாக ஒர்த்து. கட்டானா ஒர்த்தே கிடையாது. ஆல்ரெடி எத்தனையோ கட்டானா இருக்குது. நமக்கு சாஸ்கே கட்டானாவே போதும், அதுவே பயங்கரமாக இருக்கும். இதில் எந்த கில் எஃபெக்ட்லாம் வராது. அப்புறம் எதுக்கு இது வேஸ்ட்டாக? இது டபுளாகவும் மாற போகிறது கிடையாது. தக்காளி சிங்கிளாக தான் இருக்கும். இதெல்லாம் டபுள். இதுதான் ஏன் முதல்ல வந்தது இந்த கன்னெல்லாம் தான். ஓகே, நம்ம இதை பேக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன். சூப்பர்ரா. ஓகே, ஷேர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் என் பயங்கரமாகுது. இப்படி இருக்கிறது தான் என் பயங்கரமாகுது. ஓகே, பேக் பயங்கரமாக இருக்குது. ஒர்த்து, பயங்கரமான ஒர்த்து. சேவ் பண்ணணும்னா பண்ணிட்டேன். ஓகே, நல்லா இருக்கியா? ஒர்த்தியா எக்யூப் கொடுத்துடலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் அப்படியே வெளியே போய். வேறு இதில் எதுவும் ஒர்த்தே இல்லை. 72 டோக்கன் தான் இருக்குது. இதுக்கப்புறம் அதில் எதுவும் எடுக்கிற மாதிரி இல்லை நம்மக்கிட்ட. போதும். அட்டடா, அது இது பார்க்கணும் நினச்சேன். இது பார்த்தீங்களா, பழைய மிஷின் கன் ஸ்கின். இது நானே இன்றைக்கி தான் பார்த்தேன். இப்போ தான் அதை எக்யூப்பும் பண்ணியிருக்கேன். பேக் பயங்கரமாக இருக்குது. ஐயோ, இது வந்து கச்சக் இருறா ப்ரோ, நான் அப்புறம் வரேன் இரு. நல்லா இருக்குது தானே? நல்லா இருக்கு. எங்கே அந்த அதர்ஸ் கலெக்ஷன் பேக் எங்கே? இவனுக்கு பின்னாடி வருமா அதை? ஆனால் பண்டலில் பாடி மட்டும் போட்டுக்கலாம். நல்லா இருக்குது. இது கூட ஹார்ட் பார்த்தீங்களா? ஆர்டிக் ப்ளூ பண்டல் டிசைன். என்ன ஒன்று, ஆர்டிக் ப்ளூ பண்டல் இடுப்பு தெரியும், இதில் ஹார்ட்டே தெரியுது. பயங்கரமாக இருக்குது. அப்புறம் இதில் ஏதாவது ஹார்ட் தெரியுதா? இல்லை, எல்லாமே பாடி கிறிஸ்டல் பாடியாக இருக்குது. ஏன்னா ஒன்று எடுத்துகிட்டு ஒன்று எடுக்காமல் மட்டும் வச்சுக்க, என்றைக்காவது ஒரு நாள் திடீர்னு இது ரேர் ஆக்கி விட்டுவானுங்க பைத்தியக்கார பசங்க. ஸோ என்னடா இது காசு குத்துவாங்கன்னா கீஞ்செல்லாம் போயிருக்கேடா. டேய் மனசாட்சி இல்லாதவங்க. டேய் கரினா, உங்களெல்லாம் என்னடா சொல்கிறது? ஓகே, நம்ம இந்த முறை ப்ளூ ஓப்பன் பண்ணிடலாம். ப்ளூ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை எக்யூப் கொடுத்துடலாம். அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணிடலாம் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இதில் மண்டையை மட்டும் நம்ம ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். எங்கே இது போட்டு? டேய் இங்கே தான்டா இருந்துச்சு. கிஞ்சி போன துணி ஒன்று குத்துந்தானே. இதோ காம்பினேஷன் வேறு ஏதாவது வச்சா தான் நல்லாயிருக்கும். ஒரே காம்பினேஷனில் இருந்தால் நல்லா இருக்குது. ஜோ, இதோ டவுன்லோட் பேக்கா மறந்துட்டேன். இதுவே நல்லாயிருக்கு. ரெட் கலர் லாக்கு. ஓகே, நல்லா இருக்கா? பேகு வெயிட்டு பயங்கரமாக இருக்குடாப்பா. இருமா, நான் வரல இப்போதைக்கு, பிஸி. பேகு கலர் மாறுதான்றதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். டேய் சீக்கிரம் மாறி தொலைடா. என்னடா சின்னதாக தான் தெரியுது. ஓகே, வந்ததுக்கு இதை தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்கமிங் ஈவெண்ட்ஸ் என்னன்றது 1 by 1 பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டார்க்னஸ் ரிங் ஈவெண்ட் வந்துருச்சா? இதுக்கப்புறம் பின்னாடியே வேறு ஏதாவது ஒரு ஈவெண்ட் எடுத்துகிட்டு வரானுங்க. இது போன ஈவெண்ட். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே சொல்லக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீசன் வந்து நம்ம இதில் ஒரே ஒரு டைமண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ணல. 0 டைமண்டில் ஸ்பெண்ட் பண்ணி இந்த 2 பண்டலுமே எடுத்தாச்சு. பண்டில் மட்டும் எடுக்கல, அதோட அந்த பேக் பேக்கும் எடுத்தாச்சு. ஓகே,
ஸோ இந்த ஈவெண்ட் ஓகே, இன்றைக்கி எதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எந்த டைம்ல நமக்கு செலவு வைக்கலையே, ஆல்ரெடி பண்ணது தான். பட் ஆனால் ஓகே, ஏதோ அமைதியாக போகலாம், இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே செல்லக்குடீஸ், ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகே செல்லக்குடி, டாடா பாய்.